மகிமை உண்டாவதாக. ஜெயின் டிவி மூலமாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் தொடர்ந்து நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்ற தலைப்புகளில் பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் தொடர்ந்து வருகிறோம். இந்த நாளில் கூட நாம் தியானிக்க போகிற ஒரு வசனம் என்னவென்றால், இப்பொழுது கூட தானியேலின் பற்றி லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்தோம். இதே தானியேலை பற்றி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். தானியேல் என்றால் நம்ம நினைவுக்கு வருவது என்னவென்றால், தானியேல் என்றாலே தேவன் என் நீதி என்ற அர்த்தம். தானியேலுக்கு ஒரு விசேஷத்த ஆவி கர்த்தர் கொடுத்திருந்தார். தானியேலுக்கு மறைவான வெளிப்பாடுகளை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தானியேல் ஒரு சிறந்த ஞானவானியாக இருந்தார். அவர் பாபிலோனிலே 70 வருஷ காலமாக சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். சகல ஞானிகளின் பிரதான ஞானிகளாக அவர் நியமித்து இருந்தார். தானியேல் என்றாலே சிங்க கெபி என்று ஒரு நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா சிங்கங்களில் கெபியில் போடும்போது அவர் தேவன் உயிரோடு அவர் எழுப்பி கர்த்தர் அவர் மகிமைக்கென்று கர்த்தருடைய மகிமைக்கென்று அவர் வாழும்படியாக கர்த்தர் செய்த காரியத்தை அவருடைய ராஜாக்களே அவருக்கு சொல்லப்பட்ட காரியத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் 6ஆம் அதிகாரத்தை பற்றி முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். 6ஆம் அதிகாரத்திலே தானியேல் ஆண்டவர் எப்படி சந்தித்தார், தானியேல் எப்படி ஆண்டவரோடு ஜெபத்தை செய்தார் என்பதை நம்ம பார்க்கும் பொழுது, தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோமானால், அவருக்கு ஒரு விசேஷித்த ஆவி இருந்தபடினாலே அவர் ஒரு கர்த்தருடைய அவரோடு நேரடியாக உறவு கொள்ளுகிற ஒரு அவருக்கு இருந்தது. தானியேல் உண்மையுள்ளவராக இருந்தபடினாலே அவர் என்ன செய்தாரா, தானியேல் எப்போது ஜபம் பண்ணுகிறவர் நாம் பார்க்கிறோம். ஜபம் என்பாலே தானியேல் ஞாபகம் தான் வரும். காலை, மதியம், மாலை என்று 3 வேளையும் தவறாமல் இடைவிடாமல் அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். இப்படி ஜெபிக்கும் போது அந்த ஜபமே ஒரு ஜெயமாக அவருக்கு எழுதப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் நம்ம முக்கியமாக இந்த மனுஷனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அந்த ராஜாவோடு இருக்கிற பிரதானிகள் அநேகர் அவர்கள் இருக்கும்போது, சில பிரதானிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த தானியேலை எப்படியாவது இந்த இடத்தை விட்டு அவரை போக வேண்டும், இவர் எப்படியாவது ராஜாவிடத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சில ஒருங்கிணைந்து சில மனுஷர்கள் ராஜாவிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். அது என்ன விண்ணப்பம் என்றால், 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் குறித்து விண்ணப்பம் பண்ணினால் என்ன பண்ணக்கூடாதான், எந்த தேவனை குறித்தோ மனுஷனை குறித்தோ விண்ணப்பம் பண்ணக்கூடாதான். அப்படி விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்ககபியில் போடப்பட்டு ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கி செய்து வேண்டும் என்று ராஜாவினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, எத்தனை பேர் விரோதியாக எழும்புறாங்க பாருங்க. ஒரு மனிதன் உண்மையாக இருக்கும் பொழுது, தேவனிடத்தில் ஒரு விசேஷத்த ஆவி உள்ளவனாக இருந்த போதிலும் அவரை எப்படியாவது வீழ்த்த வேண்டும், எப்படியாவது அவர் கீழே தள்ள வேண்டும் என்று பல கூட்டத்தார் அவர் என்ன செய்யறாங்க, ஆலோசனை பண்றாங்க. இதற்கு ஒரு ராஜா கிட்ட ஒரு கட்டளை பிறப்பிக்கிட்டு நாம் என்ன செய்யணும், தானியேலை எப்படியாவது மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஆலோசனை செய்யும் பொழுது, ராஜாவிடத்தில் இந்த காரியத்தை குறித்து, ராஜாவே இந்த 30 நாளைக்கும் உம்மை தவிர இந்த இடத்துல யார் என்ன செய்யக்கூடாது, யாரையும் அவர் வணங்கக்கூடாது என்பதை நீங்க என்ன செய்யணும், கையெழுத்திட்டு முத்திரை செய்யப்பட வேண்டும் என்று கட்டளை கேட்கிறார்கள். அப்படியே ராஜாவும் கட்டளை இடுகிறார். அந்த கட்டளை பார்த்த தானியேல், அதை பார்த்த பிறகு எல்லா மனிதர்களும் நாமெல்லாம் என்ன செய்திருப்போம்னா, ராஜா கட்டளையிட்டாரு, நாம் என்ன செய்யக்கூடாது, அதற்கு மீறி எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, அவர் என்ன கட்டளையிட்டாரோ நாம் அப்படியே கீழ்ப்படுகிற ஜனங்களாக தான் நம்ம இருந்திருப்போம். ஆனால் தானியேல் என்ன செய்கிறார் பாருங்க, அந்த முத்திரை செய்தப்பட்ட பிறகு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், அவன் பார்க்குறான், அது தெரியுது, அவர் முத்திரிட்டார், அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய், நம்ம லாஸ்ட் எபிசோடில் கூட நம்ம பார்த்தோம், அவர் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை காண்பதற்காக அவர் முதலாவது எங்கே சென்றாருன்னு சொன்னால், தன் வீட்டுக்கு போய் அதே மாதிரி இங்கே எங்கே போகிறார்னா, தன் வீட்டுக்கு போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பல கனிகளை திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். பாருங்க தேவ பிள்ளைகளே, அந்த ராஜா இப்படியாக கட்டளையிட்ட பிறகும் அதை அறிந்திருக்கிற தானியேல் வழக்கம் போல அவர் 3 வேளை ஜபம் பண்ணுவார். அப்படி எப்படி ஜபம் பண்ணுவார்னா, எருசலேமை நோக்கி அவர் மேல் வீட்டிலே திறந்து
ஜன்னலெல்லாம் திறந்து என்ன செய்வாராம், ஜெபம் பண்ணுவாராம். எப்பொழுதும் அது வழக்கத்தின்படி செய்கிற ஜெபம். அப்போ திறந்திருக்கும் போது இந்த பிரதானிகள், மந்திரிகள், பல பேர் இவர்களை குற்றம் சாட்ட வேண்டும் என்று நினைத்த மனிதர்கள் அந்த திறந்த வெளியில் ஜன்னலை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்ததுனால தான் பாரு, நம்ம ராஜா முத்திரை செய்தோம், இவர் என்ன செய்கிறாரு, முழங்கால் படித்து ஜெபிக்கிறாரே என்று மீண்டும் போயிட்டு ராஜாவிட சொல்கிறார்கள். அப்போ ராஜா என்ன சொல்கிறார், ஏன்னா ராஜா என்ன செய்துட்டார், முத்திரை செய்துட்டார். முத்திரை மோதிரத்தை வைத்து என்ன செய்தார், இவர் என்னை வணங்காதவர்கள் வேறு தேவர்களை வணங்கினால் என்ன செய்யணும், கண்டிப்பாக என்ன செய்யணும், அவங்கள சிங்க கெபியில் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, சிங்க கெபியில் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த சிங்க கெபியில் போடும் பொழுது சிங்கங்கள் என்றால் ஒரு ஞாபகத்துக்கு வருவது என்னன்றால், சிங்கம் எப்படி பலமுள்ள ஒரு நேரமாக இருக்குன்னு சொன்னால் அது பசியாக இருக்கிற நேரம் தான் பலமுள்ளதாக இருக்கும். ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது. பசியாக இருக்கும்போது சோர்ந்து போயிடுவான். ஏன்னா எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தண்ணி குடிக்கல, நான் இன்னும் சாப்பிடல, ஒரு டீ கூட குடிக்கல அப்படின்னு நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். அப்போ சோர்ந்து போய் அதை சாப்பிடும்பொழுது கூட நம்ம குறைவான ஒரு வேளை அந்த சாப்பாட்டு நேரத்தை கூட நம்ம தவிர்த்து விட்டால் அந்த சாப்பாடு கூட குறைவாக தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் சிங்கங்கள் அப்படி கிடையாது. சிங்கம் என்ன செய்யுன்னு சொன்னால், அது பசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது தேடி போகிற, ஒரு வேட்டை ஆடு போகிறது என்ற ஒரு மிருகத்தை தேடி போகுது என்றால் அதை பலன் அதிகமாக இருக்குமாம். ஏனென்றால் அது ஓடி போய் என்ன பண்ணணும், அதை கவ்வி பிடிக்கணும். அதை என்ன பண்ணணும், கவ்வி பிடித்த பிறகு அதில் உள்ள எல்லா ரத்தத்தையும் எலும்புகளையும் அதில் உள்ள எல்லா மாம்சத்தை என்ன செய்யணும், அப்படியே கடித்து சாப்பிடும். அப்படி ஒரு சிங்கத்தினுடைய குணம் இருக்கும் பொழுது ஒரு சிங்கம் கிடையாது. அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கங்களின் கெபியில் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, அப்பொழுது ராஜா கட்டளிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியில் போட்டார்கள். அது ஒரு சிங்கம் கிடையாது. சிங்கம் என்றால் ஒரு சிங்கம் போடல. அங்கே என்ன சொல்லிக்கிறது, சிங்கங்களின் கெபியில் போட்டார்கள். ராஜா தானியேல் நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பி வைப்பார் என்றான். எவ்வளோ உறுதியாக அந்த ராஜா பாருங்க, அவருக்கு ஒரு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறாரு. கண்டிப்பாக தானியேல் மீண்டும் திரும்ப என்ன செய்வார், உயிரோடு வருவார். கண்டிப்பாக தானியேலுக்கு மறுபடியும் உயிர் இருக்கும். அந்த சிங்கங்கள் ஒன்றும் பண்ணாது என்பது யார் மேலே அவர் நம்பிக்கை வச்சார்னா, நம்ம கர்த்தராகிய ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறாரு ராஜா. ஏன்னா அவர் செய்த அநேக காரியங்களை தானியேலை கண்டு இந்த பிரதானிகள் எல்லாம் பார்த்துருப்பாரு. அப்போ அந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா நீ அவர் இடைவிடாமல் ஆராதிக்கிறது ராஜாவுக்கு தெரியுது. அப்போ என்ன சொல்றாருன்னா, நீ ஆராதிக்கிற தேவன் என்ன பண்ணுவாரு, உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு. இப்படி ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? ஒரு சின்ன விஷயமானாலும் நம்ம என்ன செய்துறோம், சோர்ந்து போயிடும். ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்தாலும் நம்மக்குள்ள என்ன, அது பலம் இல்லாமல் போயிடுது. ஜெபிக்க நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், ஜெபிக்க ஐயோ நம்ம என்னத்தை ஜெபிக்கிறது, போங்க ஜெபிச்சாலும் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஆனால் அந்த ராஜா அவர் செய்கிற ஒரு 3 வேளை ஜெபத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பார். அதனால தான் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் என்ன செய்வார், தப்புவிப்பார் என்று ஒரு உறுதியோடு ஒரு விசுவாசத்தோடு அவர் என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார். ஆனால் அனுப்புனாலும் கூட அந்த ராஜாவுக்கு தூக்கமே வரல. அந்த இரவு முழுது என்ன பண்ணல, தூக்கம் வரல. ஐயோ அவர் ஒரு வேளை கடவுளை கூட வேண்டியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, காலையில் எழுந்த உடனே என்ன சொல்கிறாரு, ஓடி போய் கிழக்கு, அதுவும் என்ன சொல்கிற, காலமே கிழக்கு வெளுக்கும் போது அந்த சூரியனை கூட உதிச்சிருக்காது அந்த ஒரு டைமில் ஓடி போய் என்ன செய்கிறாருன்னா, அவர் அந்த சிங்க கெபியில் தீவிரமாய் போனாருன்றது சொல்லப்பட்டிருக்குது வசனம். எவ்வளோ வேகமாக போகிறாரு, என்ன நடந்திருக்குமோ, ஐயோ தானியேலை என்னென்ன செய்திருக்குமோ. ஒரு விதத்தில் அவர் உறுதியான ஒரு விஷயம் சொல்லி அனுப்பியிருந்தாலும், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொன்னாலும் அவருக்குள்ள அவரை என்ன நடக்குது என்று பார்த்தார். அவர் ஒரு ராஜா. இத்தனை பேர் அந்த அடிமைத்தனமான அங்கே வாழ்க்கை நடக்கும்போது பாபிலோனால அநேக பேர் என்ன செய்கிறாங்க, சிறைப்படுத்திருக்கிறாங்க. அதில் பிரதானியாக இவர் பிரதானியாக வைக்கிறாரு. இவருக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணங்கள் அவருக்குள்ளே இருக்குது. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, 20ஆவது வசனத்தில் 6:20 சொல்கிறாரு, துயர சத்தமாய் ராஜா என்ன பண்ணாரா, ராஜா கெபின் கிட்ட போது துயர சத்தமாக, ரொம்ப துயரமாக ஒரு அழுகிற சத்தம் மாதிரி ஒரு பயத்தோடு என்ன பண்ணுறான்னா, தானியேலை கூப்பிட்டு தானியேலே அப்படின்னு கூப்பிட்றாரு.
அவன் தானியேல் உயிரோடு இருப்பான்ற ஒரு நம்பிக்கையோடு தான் பேரிட்டு அழகாக கூப்பிட்டுருப்பாரு. அவருக்கு ஒரு பேர் வைக்கிறார் பாருங்க. ஆனால் தானியேலுக்கு பேர் என்னன்னு சொன்னாக்கா, தேவன் என் நீதின் என்ற அர்த்தம் தான். ஆனால் ராஜா அங்கே ஒரு பெயர் வைக்கிறார். என்னன்னு சொன்னாக்கா, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே அப்படின்னு கேட்குறார் பாருங்க. அவர் ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் என்று பெயர் வைக்கிறார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். பாருங்க, ராஜாவுக்கு எவ்வளோ ஒரு தானியேலை உயிரோடு வரணும், அவர் மீண்டும் இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த பிரதானிகள் மாதிரி அவர் ஒரு ஞானிவாணியாகவே இருக்கணும் அப்படின்னு ஒரு ராஜாவுக்கு ஒரு ஆசையாக இருந்திருக்கும். அவர் மேலே எந்த ஒரு சேதாரம் ஏற்படக்கூடாதுன்னு இருந்திருக்கும். அவர் உயிருள்ளவராக பார்க்க வேண்டும். அதனால தான் அவர் என்ன சொல்றனா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய தாசன், அவன் ஜீவனோடு இருக்கிற தேவாதி தேவனுக்கு தாசனா இருக்கிறான் அப்படின்றத அழகாக அவர் கூப்பிடுகிறார். உடனே தானியேல் ஒரு குரல் கொடுக்கிறார். உடனே பாருங்க, அந்த இடத்துல ராஜா ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட நடக்காத பிறகு அந்த தானியேல்லாம் சொல்ற, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ராஜாவை வாழ்த்துறாரு. எவ்வளோ அழகா பாருங்க அந்த வசனம் சொல்கிறது. 22வது வசனம். அப்போ உடனே இவர் சொல்றாரு, தானியேல் சொல்றாரு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். பாருங்க, எத்தனை சிங்கம் இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை அந்த பிரதானிகளும் மந்திரிகளும் இவர்கள் ஆலோசனை கூட்டத்தார் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் இவங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணோம், ஆஹா நிறைய சிங்கங்களை அனுப்பு, அவனை ஒன்றுமில்லாத போகட்டும், ஒரு எலும்பு கூட இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட அனுப்பியிருக்கலாம். அநேக சிங்கங்கள் அங்கே உள்ளே வாழ்ந்திருக்கும். அவரை போட்ட ஒரு நேரம் என்னன்னு சொன்னால் மாலை நேரம். என்ன நேரம் சொன்னால் மாலை நேரம், அவர் ஜெபிக்கிற நேரம் அது. அதே இடத்துலப்பா அவர் என்ன செய்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் ஜபத்தை தான் பண்ணியிருப்பார். அதனால தான் சிங்கங்களும் ஒருவேளை அது பசியாக இருந்தாலும் மிருகத்திற்கு கூட தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணோம், கண்டிப்பாக கேட்டிருக்கோம். இதே தான் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மரம், அத்தி மரத்தை கூட பார்த்து இயேசு பேசினார், அது மறுநாளே பற்று போயிற்று என்று நாம் பார்த்தோம். அப்போ அத்தி மரத்தையே பார்த்து பேசின தேவன் அதை கேட்டு அது மறுநாளே பற்று போயிட்டு நம்மளால் கண்ணி குடிக்க முடியல. ஒரு மரத்தை பேசினா, மரத்தை பார்த்து தேவன் பேசினாலும் கூட அது கேட்கும். தேவன் மிருகத்தை பார்த்து பேசினாலும் மிருகம் கேட்கும். அப்படிப்பட்ட என் தேவனிடத்துல அவர் ஜெபிக்கும் போது அந்த சிங்கங்களும் என்ன பண்ணியிருக்குன்னா அப்படியே அமைதியாக வாய் என்ன செய்திருக்கோம், அப்படியே அமைதியாக அவர் என்ன பேசியிருக்கிறார், அவர் என்ன ஜெபம் பண்ணியிருக்கிறார் அது கேட்டிருக்கோம். அதனால்தான் ஒன்றுமே அவரை சேதப்படுத்தவில்லை என்று அவர் தானியேல் வந்து ராஜா கிட்ட சொல்றார். அப்போ அது ஏனென்றால் அவன் சொல்றான், அதுக்கு ஆன்சரு, அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். நான் ஒரு குற்றத்தை பண்ணலை, நான் ஜெபித்தேன். நான் வேற என்ன செய்தேன்? ஜெபிக்கிறேன். என்னுடைய வழக்கம், என்னுடைய தேவனிடத்திற்கு நான் 3 முறை ஜெபிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், நான் நன்றி செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய வழக்கம். நான் ஜெபித்த தவிர வேறு எந்த ஒரு குற்றத்தையும் நான் செய்யவில்லை என்பது நான் குற்றமற்றாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்வதில்லை என்று அவன் அழகாக சொல்கிறான். பிரியமானவர்களே, நாம கூட இப்படிதான் தைரியமாக ஒரு குற்றத்தையும் ஒரு குறையும் இல்லாத பொழுது, ராஜா என்ன, அதிகாரிகள் என்ன, வேலை இடத்துல சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஆஹா நான் ஒண்ணுமே செய்யல, ஆனா என் மீது பழி வருகிறது. வீட்டில் கூட நம்ம ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டோம், என் மேல பழி வருது. இப்படி சில மனிதர்கள் சில சின்ன சின்ன விஷயத்துக்கே நம்ம என்ன பண்ணிடுறோம், தோய்ந்து போகிறோம். பாருங்க, தானியேல் ஒரு சிங்க கெபியில அழகாக ஒரு ஜபம் பண்ணதுனால்தான் அதை ஜெயமாக கர்த்தர் அவர் ஜெயமாக கொடுத்தார் என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். உடனே அப்போது ராஜா என்ன பண்றாரு பாருங்க, தானியேலை போடுவதற்காக அல்ல அவர் ஒரு கட்டளை கொடுப்பது. இந்த பிரதானிகளும் இந்த மந்திரிகளும் இந்த பிரபுக்களும் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணதுனால ஒரு கட்டளை பிறப்பிச்சார். யார் இந்த 30 நாளைக்கு வந்து ராஜாவாகிய உம்மை தவிர வேறு எந்த தெய்வத்துக்கும் வணங்கக்கூடாது, ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார்களோ, அப்படிப்பட்ட ராஜா ஒரு முத்திரை தரிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை கட்டளிட்டாரோ, இதே ராஜா தானியேல் மீண்டும் வரும்பொழுது ஒரு கட்டளையிடுகிறார். என்ன கட்டளையிடுகிறார்னு சொன்னா, அப்பொழுது ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்றாரு,
கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கி விடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசிருந்தபடியான் அவள் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று பார்க்கிறோம். அப்போ பின்பு ராஜாவாகிய தரியு ராஜா என்ன பண்றாரு? தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், ஜாதியாருக்கும், பாஷக்காருக்கும் எழுதின என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. அப்போ சொல்றாரு, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். சொல்றாரு, என்னால தீர்மானம் பண்ணப்படுகிறது, அவர் ஜீவனுள்ள தேவன். யாரை பத்தி சொல்றாரு? அவரு தானியேலை பத்தி சொல்லுங்க. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி அவர் யாராம்? அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவருக்கு தெரியுதுங்க, தெரியும் ராஜாக்கு. அவர் என்ன சொல்றாரு? என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறார், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பறந்தும் நிற்கும் என்று ராஜாவே அவருக்கு என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட ஒரு எல்லா ஜனத்துக்கும் எழுதி என்ன பண்றாரு? எழுதி அனுப்ப. இனிமே என்ன செய்யணும்? தானியேல் வணங்குற தேவன் தான் நம்முடைய தேவன், நீ அவர்கள் என்ன பண்ணோம்? பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று கட்டளிறார். பாருங்க, நம்ம இடைவிடாமல் தேவன் நம்மளை ஆராதித்து செய்தோம்னா, இப்போ நாம் என்ன சொல்றோம்னா, தேவன் நம்ம சிங்கங்களை போடுவது என்பது நம்மளுடைய உடல் மட்டும்தான் என்ன ஆகும்? நம்ம போகும். ஆனால் அதே ஏசப்பா லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டார். 12ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தில் நம்ம ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறோம். நீங்கள் இன்னார் என்று பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்தில் தள்ள வல்லமுள்ளவர்களுக்கே பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, யாருக்கு? அதுக்கு முன்னாடி வசனம் 4ஆம் வசனம் என்ன சொல்றாரு? என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணில்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். அவன் சரீரத்தை தான் கொலை செய்யணும்னு நினச்சாங்க. அந்த பிரதானிகளும் மந்திரிகளும் பிரபுக்களும் அவனுடைய சரீரத்தை கொலை செய்யணும்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் பயப்படாதீங்க. அவர் என்ன சொல்கிறாரு? அதிகமாக ஒன்றும் திராணிக்கு இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் யாருக்கு பயப்படணும்னு சொன்னால், நரகத்தில் தள்ள வல்லமுள்ளவர்களுக்கே பயப்படுங்க. யார் நரகத்தில் தருவ? நம்மளுடைய கர்த்தராகிய தேவன் ஒருவருக்கு தான் அந்த ஒரு இது இருக்குது இல்லையா? நம்ம யார் தப்பு செய்கிறோமோ நம்ம பாதாளத்துக்கு போவோம் என்று அந்த வருத்தம் இருக்குது. அதனால் அவர் அவ்வளோ அழகான ஒரு வார்த்தையை கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு சிங்க கெபியிலே, அதே சிங்க கெபியில் அந்த யார் அவரை மேலே குற்றம் சுமத்தினார்களோ அந்த குற்றம் சுமத்தினவர்களை என்ன செய்கிறாங்க? கொண்டு வராங்க. கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? அந்த சிங்க கெபியில் போகிறாங்க. 6:24 என்ன சொல்கிறது? தானியேல் மேல் குற்றம் சுமத்தின மனுஷர்கள், என்னது? மனுஷர்கள் குடும்பங்கள் எல்லாம் அதே சிங்க கெபியில் போட்டார்கள். அவர்கள் எலும்புகளெல்லாம் என்ன பண்ணிச்சான்? நொறுக்கப்பட்டது. பாருங்களேன், நம்மளுக்காக ஒருத்தர் சொல்லுவாங்க, கத்தி எடுப்பவன் கத்தியாலே மடிவான் என்ற ஒரு பழமொழி சொல்கிறான்ல, அந்த மாதிரி அவங்க இவரை தூக்கி கெபில போட்டு ஒன்றுமே செய்ய, அவன் நல்ல எலும்பெல்லாம் ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்னு நினச்ச ஒரு குடும்பங்களை இவங்க தூக்கி போடும்போது ராஜா என்ன செய்கிறார்? அந்த குடும்பங்களை தூக்கி போடும்போது அந்த குடும்பத்தில் ஒருவரும் உயிரோடு இல்லை. சிங்கங்கள் என்ன பண்ணிச்சான்? எலும்புகளை நொறுக்கி போட்டுச்சுன்னு என்று பார்க்கணும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பினால் நாம் ஜெபத்திலே தரித்திருந்து, விசுவாசத்தில் தரித்திருந்து, நம்பிக்கையோடு நம் ஜெபத்தை கேட்கும்போது தானியேலை போல எத்தனை சிங்கங்கள், எத்தனை சத்துருகள் போராட்டம் நம்ம வஞ்சிக்கிறாங்களா இருந்தாலும் நாம் என்ன செய்ய முடியும்? ஜெபித்தால் நம்ம வல்லமை தேவன் நம்மளை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால தான் அந்த ராஜா வல்லவர் என்று சொன்னார், இடைவிடாமல் உன் தேவன் என்று சொன்னார், ஜீவனுள்ள தேவாதி தேவன் என்று சொன்னார். இப்படி பல தேவனுடைய நாமங்களை ராஜாவிட பேசி இன்றைய நாளிலே இந்த கருத்தை கொடுத்த இந்த தேவாதி தேவன், இந்த வசனத்தை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். ஒரு நிமிஷம் தலைவணங்கி இப்படிப்பட்ட ஜெபங்களை கர்த்தர் நாம் கேட்க வேண்டும் என்று தலைவணங்கி ஜெபிப்போமாக. ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்கள் மூலமாக தானியேலை போல தகப்பனே, இடைவிடாமல் நாங்கள் உம்மை ஆராதிக்கும், இடைவிடாமல் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். என் தேவனாகிய கர்த்தரை எப்போது ஆண்டவரே நாங்கள் ஜெயத்தை எடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுக தகப்பனே. ஒரு விசை ராஜா, எங்களை ஆண்டவரே அநேக சத்துருக்கள் எங்களுக்கு எதிராக வந்தாலும் தகப்பனே, நீ சிங்க கெபியிலே ஆண்டவரே தானியேலை காப்பாற்றினது போல எங்களையும் ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே விடுவிக்க வேண்டுமா? உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடு. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.